குழந்தை இப்படி வீணா அடிச்சு கொண்டிருக்காங்க. எவ்வளவு பேர் இப்படி அடிச்சு கொண்டிருக்காங்க. எந்த போலீஸ்காரங்க இந்த மாதிரி கை வச்சு அடிக்கிறது உரிமை இருக்குது? ஒருத்தர் கதறி ஐசியூ வார்டுல எத்தனை மாணவர்கள் உள்ள இருப்பாங்க? தொடர்ந்து 7 நாள் போராடிட்டு இருக்கிறோம். தொடர் எந்தவித அராஜகத்திலையும் எந்த ஒரு வன்முறையும் நாங்க ஈடுபடல. ஆனா ஆனா இன்னைக்கு நேரத்துக்கு வரைக்கும் நல்லா தான் போராட்டம் போயிட்டு இருந்துச்சு. நாங்க கேட்டது ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர தீர்வு வேணும், அவ்வளவுதான். அதை வலியுறுத்தி தான் உட்கார்ந்துட்டு இருந்தோம். ரெண்டாவது ஒரு விஷயம், அரசாங்கத்திட்ட இருந்து எந்த ஒரு ஆணையும் வரல, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வரல. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க, நாங்க லாயர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்க போராட்டத்தை அடுத்த கட்டமான இதை சொல்றோம்னு தான் சொன்னோம். வேற எதுவுமே சொல்லல. எல்லாருமே படிச்சவங்க. காலையில 4 மணிக்கு ஒரு ஆர்டர் கொண்டுட்டு வந்தோம்னா இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டோ அவங்க ஹைகோர்ட் அட்வொகேட்டோ அவங்க வந்து அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதுல எந்த சைனும் இல்ல, எந்த சீலுமே கிடையாது. கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்தது டிசி வந்து கொண்டுட்டு வந்தாரு, மயிலாப்பூரோட டிசி வந்து கொண்டுட்டு வந்தாரு. அப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சரி நீங்க சொல்றீங்க, நாங்க வந்து எங்களோட அட்வொகேட்டுங்க கிட்ட பேசி நாங்க கன்சல்ட் பண்ணிட்டு அடுத்த கட்டமா நாங்க அமைதியா வந்து எங்க போராட்டத்தை நாங்க கலைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி 5 நிமிஷம் கூட இல்ல, உடனடியா உள்ள பூந்து அவ்வளவு கலவரம் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாணவர்கள் யாரும் ஒரு இது கூட உங்களுக்கு ரியாக்ட் பண்ணல. அவ்வளவு அடி அடிக்கிறாங்க. கர்ப்பிணி பொண்ண அங்கேயே கால்ல போட்டு மிதிச்சிருக்காங்க. அவங்க ஸ்பாட்லயே வந்து தூக்கி போடுறேன், தூக்கி போடுறாங்க. வீடுகளுக்குள்ள இருக்கிறவங்கள இழுத்துட்டு வந்து அடிக்கிறாங்களாம். இன்னைக்கு பாருங்க, எதுலயுமே காமிக்கலங்க. இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமா மக்களுக்கு எதுக்கு மீடியா இருக்குது, மக்கள் எல்லாருமே இறங்கணுங்க. சீரியஸ் சொல்ற எல்லாத்தையும் அதான் சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம், மாணவர்கள் காவல்துறை கழுத்துக்கு அறிவிக்கிறதுனால எந்த அளவுக்கு உண்மை அது இல்ல சார். கலவரம் நடக்கிறதுக்காக ஏதோ திட்டமிட்ட சதிதானே தவிர முதல்ல உள்ள பூந்து அடிச்சு இது பண்ணது எல்லாமே மணலுக்குள்ள எந்த கல்லு கிடைக்குது உங்களுக்கு சொல்லுங்க. மணலுக்குள்ள எந்த கல்லு? இன்னும் சின்ன கேள்வி, உங்களுக்கு லாரன்ஸ் முதல்ல இருந்து கட்சிகளுக்காக இது வந்து அவங்க சப்போர்ட்டா போயிட்டாங்க. அவங்க வந்து உட்காந்துட்டாங்க, சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களே போயிட்டாங்க, முடிவு பண்ணி போயிட்டாங்க. அதுக்காக விவேகானந்தர் இல்ல முன்னாடி போறோம். 1000 இளைஞர்கள், லட்ச இளைஞர்கள் வந்தாங்க. பிரச்சனை பண்ணா எங்களுக்கு எப்போ பிரச்சனை பண்ண தெரிஞ்சிருக்கும். இது அரசியல் கட்சிகளோட தலையீடு. நாங்க யாரையும் கூப்பிடல, எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு தெரியல. நாங்க யாரையும் இதுவரைக்கும் அடிக்கல. இவங்க வந்து குளிர்காயத்துக்கு எங்களை வந்து இது பண்ணிக்கிட்டாங்க. நாளா நடந்துச்சு எங்க போராட்டம். உலக நாடே வந்து பார்த்து வியந்துச்சு. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த காலத்துல அறவழியில இவ்வளவு அருமையா போராடுறாங்கன்னு. இன்னைக்கு பீச்ல போய் பாருங்க, அங்க ஒரு குப்பை பார்க்க முடியுமான்னு பாருங்க. அங்க வந்து கிளீன் பண்ணது யாரும் கார்பரேஷன் ஆட்கள் கிடையாது, நம்ம இளைஞர்கள் இறங்கி கிளீன் பண்ணாங்க. பாத்ரூம் வரைக்கும் கிளீன் பண்ணாங்க. ஒரு பீச் ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் சாதாரண நாள்ல கிராஸ் ஆகி போனோம். மக்கள் எல்லாருமே ஒரு டிசிஷன் எடுங்க. இது இப்படியே விட்டா எப்பவுமே நம்மள மேல தலை அரைச்சிட்டே தான் போயிட்டே தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, இது வந்து வீட்டுல இருந்தே நம்ம போராடுற ஒவ்வொரு விஷயமும் போராடும், எல்லாமே எதிரொலிக்கும். அங்க வீட்டுல யாருமே ஸ்கூலுக்கு போகாதீங்க, யாருமே காலேஜுக்கு போகாதீங்க, யாருமே வேலைக்கு போகாதீங்க. இது தொடர்ந்து ஒரு 3 நாள் பண்ணிட்டாவே அரண்டுருவாங்க. கோக்கு பெப்சி குடிக்காதீங்க, வெளிநாட்டு சாதம் எதுவுமே வாங்காதீங்க. இதெல்லாம் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா உட்காந்து எரிஞ்சிட்டு வருவானுங்க. இது முழுக்க முழுக்க சதி. இங்க இருக்கக்கூடியவங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ஒத்துழைக்கிறாங்க. அப்படி பெரிய வன்முறையில ஈடுபட்டு இருக்காங்க. எவ்வளவோ அரசியல்ல கொள்ளையடிக்கிறாங்க, எவ்வளவு கொலைகள் நடக்குது. அதை பத்தி கேட்கறது கிடையாது. 50,000 பேர் அங்க வந்து ஃப்ரீயா செக்ஸ் கொடுத்தா கூட வருவாங்கன்னு இந்த நிலைமையை கேட்டுக்கிட்டு நம்ம அரசாங்கம் இதை நினைக்கும் போது வெட்கப்படுறேன். நான்லாம் ரொம்ப வெட்கப்படுறேன். நான் ஒரு தாயா, நான் ஒரு பெண்ணோட அந்த பீச்சில்
தமிழ் பொண்ணு இந்த வந்திருக்க கூட்டம் எல்லாம் 50 ரூபாய்க்கு கூட்டின 50 ரூபாய் கொடுத்துருப்பானோ அதான் அந்த பொம்பளை எல்லாம் வந்துட்டாளுன்னு சொல்லிட்டு அவ ட்விட்டர்ல போடுறா. எல்லாத்துக்கும் தெரியும், இப்ப தெரியாது. இது வந்து வெறும் தொடக்கம். இதுக்கப்புறம் தானே இருக்கு மாட்டாங்க. இதுதான் பயந்துட்டானுங்க. அதனாலதான் இவனுங்க இப்ப இறக்கி விட்டு இப்படி பண்ணிருக்காங்க. பயந்துட்டாங்க.